பிச்சைக்காரங்க டைட்டில் வச்சிட்ட பிறகு நிறையா மக்கள்கிட்ட இருந்து இல்லை உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கிட்ட இருந்தும் ஒரு மாறுபட்ட கருத்து வந்துட்டு இருந்தது. அது எல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே கம்மியாகி இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னா அது உண்மையாலுமே பத்திரிகையாளராகிய ஊடகங்களாகிய நீங்கள் எங்களுக்கு செய்த உதவி மட்டுமே. அதற்காக மிகப்பெரிய நன்றி. நான் இந்த படம் தொடங்கினதுலேருந்து நேற்று வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து பயந்ததே கிடையாது. ஏன்னா என்ன எடுக்கிறேங்கிறது தெரியும், எனக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். ஸோ ஒரு ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் அது எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்தார் விஜய் ஆண்டனி. ஸோ எனக்கு இந்த படம் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு பயமே இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று மத்தியானம் பயங்கரம் பயம் ஆச்சு. என்னென்னு தெரியல, மத்தியானம் சாப்பிட்டவே சரியாகவே சாப்பிடல. அம்மா கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சு? இல்லடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்க்குறாங்க, நம்மளை நம்பி வாங்கியிருக்காங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுண்டி. திடீர்னு என்னன்னு தெரில எனக்கு. இப்போ எனக்கும் சரி விஜயாண்டுக்கு மாதிரி இந்த படத்து மேலே 100% நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இன்னொருத்தர் பார்வையிட போகிறாங்க. இது வந்து நம்ம அதாவது படத்தை பார்க்காமே நம்ம இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு இருக்காங்க. யூத்ஸு இவங்களுக்கெல்லாம் பிடிக்கணுமே அப்படிங்கிற பயங்கர டென்ஷன் இருந்தது எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு பாராட்டு தெரிவித்தப்பையும் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தப்பையும் எனக்கு அந்த பயம் போகல. இன்றைக்கி காலையில் கேஆர் ஃபிலிம்ஸினுடைய ஆஃபீஸுக்கு ஒரு ப்ரொமோஷனல் விஷயமாக போயிருந்தேன். அப்போ யாருமே வரல. 10 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். நான் அந்த டைமில் கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே இருந்தேன். கொஞ்சம் லேட்டாக கேஆர் ஃபிலிம்ஸை சேர்ந்த கார்த்திக் வந்தார். வந்த உடனே வந்து சார் சார் அப்படின்னாரு. டப்புன்னு திரும்பி சொன்னேன், படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அதே மரியாதை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் மனசாரியே சிரிக்கிறேன். நேற்று கூட படம் பார்த்துட்டு எங்களுக்காக ஏதாவது சொல்லியிருப்பீங்களோ அப்படின்னு சின்ன ஒரு 5% பயம் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அதே மரியாதையோட இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிக சந்தோஷத்தோடு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினஸ் வந்து படம் பார்த்த உங்களுக்கும் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். முதல்ல சொல்லிக்கிறேன், இது வந்து பிச்சைக்காரர்களை பற்றிய படம் அல்ல. இது வந்து ஒரு பணக்காரன் ஒருவனுடைய கதை. அதனால தாங்க அந்த கிரீடம். என்னுடைய 555 அந்த தாக்கம் வந்து டச்சிங்காக இருக்காது. ஒரு த்ரில்லர் பார்த்தது தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்னுடைய பழைய படங்கள் மாதிரி ஒரு நல்ல ஒரு தாக்கத்தோடு தான் நீங்கள் வெளியிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. புயல் சசி இந்த படத்தில் பேர் வராதுங்க. ஆனால் சசி வந்து மறுபடியும் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக கிடைக்கும். புயல்ங்கிற பேர் அதுக்கு வந்து இன்னும் வேறு மாதிரி ஜோனரில் படம் பண்ணுங்க. இதுக்குள்ளே ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் முழுக்க ஆக்ஷன் படம் இல்லை. ஒரு நல்ல கதைக்குள்ளே சரியான ஒரு 3 ஆக்ஷன் வந்திருக்கு. அவ்வளோதான். நல்ல பிளாக் அமைச்சிருக்கு. அவ்வளோதான். இல்லை சார், ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். எனக்கு வந்து நான் எதையும் பெருசாக மாற்றிக்கல. எப்போ போல் எல்லா படத்துலையும் நான் நார்மலாக நடிக்காமல் நடிப்பேன் இல்லையா, அப்படி தான் நின்றுருக்கேன். பெருசாக பண்ணல. நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் சார். ஆக்சுவலாக என்ன பிச்சை எடுக்கிறோன்றது தான் வித்தியாசம் இருக்குது. சிக்னலில் இருக்கிறவங்க வந்து 50 காசு பிச்சை எடுப்பாங்க, 1 ரூபா பிச்சை எடுப்பாங்க, சிலர் சோறு கேட்பாங்க. நான் வாய்ப்பு கேட்டிருக்கேன், இன்றைக்கும் ஃபைனான்ஸ்க்காக பிச்சை எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து பிச்சை எடுக்கிறதோ நம்ம என்னை தாழ்த்தி வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறதோ எனக்கு புதிய விதமாக எனக்கு படலை. இந்த கேரக்டருக்குள்ளே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல, ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை, இதுக்கு சரியான பதில் நான் சொல்லிடுறேன். இந்த கதையில் வந்து இவர் பிச்சைக்காரனாக வேஷமோ இப்படியெல்லாம் பண்ணலைங்க. ஒரு பணக்காரன் வந்து பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால வழக்கமான அந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற இவர் போய் பிச்சை எடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்துடும். அவ்வளோதான். ஆமாம் சார், ஆமாம் சார். உண்மையாகவே ஆக்சுவலாக சார் கேட்டுக்கிட்டாங்க. ஒரு லொக்கேஷனில் போன ஒன்றா தத்ரூபமாக இருக்கும், நாங்கள் கேமராவை மறைச்சி வச்சுக்கிறோம் ஆட்டோக்கு மறைவில், நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சார் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல உண்மையிலேயே போய் நான் பிச்சை எடுத்திருக்கேன். ஆக்சுவலி படத்தில் நிறைய வரல, பட் உண்மையிலேயே நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அவங்க கதையை கேட்டேன் சார். இன்ஃபேக்ட் நம்ம இந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் சில இடங்களில் உண்மையான பிச்சைக்காரங்கள் இருக்கிற இடத்துலேயே போய் என்னை உட்கார வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த ஷூட்டிங் நடத்தினாங்க. அப்போ நடத்திட்டு இருக்கும்போது சில அம்மாக்கள்கிட்ட பேசும்போது பிச்சைக்காரங்கள்லாம் வந்து பிறக்கும்போது பிச்சைக்காரங்களாம் யாரும் இல்லை சார். மருமகள் கொடுமையினால் பையன் சரியாக கவனிக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு அம்மா பிச்சைக்காரியாக இருக்கிறாங்க.
ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப 4 வருஷம் இங்கே தான் பிச்சை எடுத்துருக்கேன் இந்த கோயில் பக்கத்துலன்றாரு. உங்களுக்கு கல்யாணம்லாம் எனக்கு ஒன்றும் புரியல, கேட்குறேன், தயக்கம் கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா எப்படி அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இருக்கா சார் என் பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன், நான் படிக்க வச்சுட்ருக்கேன் பிச்சை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பிச்சைக்காரங்களுக்கும் மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. பிச்சை எடுக்கிறான், இவங்களுக்குலாம் கை கால் நல்லா தான் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு ஈஸியாக மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிடுறோம். அந்த கேரக்டர் வந்து வேல்யூ பண்ணிக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் சமூகத்தால் தள்ளப்பட்டு அமுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவன் வந்து பிச்சை எடுக்கால நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கான்றதெல்லாம் உள்ளே போய் யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பேசும்போது தெரியுது அவன் ஒரு பிள்ளையோட அப்பா, ஹீரோ, அவர் தான் சூப்பர் ஸ்டார் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து பிச்சைக்காரங்களில் பல பேரை காப்பாற்றுறதுக்காக பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்றத ரீசெண்டாக நான் இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 4 நாள் இருக்கும், அதுக்கு மேலே காசு இருக்காது அந்த காலத்தில். மேய தெரியாதவனுக்கும் மேய விட்டு பார்த்துன்னு சொல்லி எனக்கு அவமானமாக இருக்குது. மடத்தனமாக பேசாது யார்கிட்டும். காலம் போன கடைசியில் கண்டவங்ககிட்ட இருக்கணும். இவன் மெய்க்கு முன்னால் இருந்து வசீகரமாக உங்களை மடையனாக்குகிறான் அவன் தலைவனாகி சொல்லி பாரு. என்ன ஆமையா அப்படித்தான் ஒரே ஆட்டி அடிச்சுட்டேன். பராசக்தியில் கோர்ட் சீன் பார்த்துருக்கும்ல, வெள்ளைக்கு அதை தாழ்ந்தீங்க அந்த ஜட்ஜுக்கு. என்னை கொஞ்சம் ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. சரி கில்ட்டின்னு ஒத்துக்குங்க, இனி 6 மாதம் கில்ட்டி கடைசியா கில்ட்டி அவர் சொல்லி 50 ரூபா கட்டிட்டு வெளியே வந்தேன்.